அடுத்த கொஸ்டின் மால் நியூட்ரிஷன் லீட்ஸ் டு டேஷ். ஸோ அப்போ மால் நியூட்ரிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனுக்கு என்ன வந்து நடக்கும்னு பார்த்தோன்னா என்ன வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மால் நியூட்ரிஷனால் என்ன நடக்குதுன்னா டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த முன்னாடி பார்த்த டெஃபிஷியன்சி டிசீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ஸ்கர்வி, பெரி ரிக்கெட்ஸு, ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். அடுத்த கொஸ்டின் த டிசீஸ் தட் ஆர் காஸ்ட் டியூ டு லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இந்த டயட் ஆர் கால்ட் அஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த நியூட்ரியன்ஸ் வந்து லேக்காக வந்து இருந்துச்சு, நம்மளோட டயட்டில் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இல்லை, அங்கே வந்து லேக் ஆகுது அப்படின்னா அங்கே டிசீஸ் வந்து பர்சன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டிசீஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அந்த டிசீஸ் பேர் என்னென்னு பார்த்தோன்னா டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் ஆர் டேஷ். ஸோ அப்போ அந்த ப்ரோட்டீனால் என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரோட்டீனால் கிரியேட் ஆகக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ்லாம் எதுன்னு பார்த்தோன்னா கவாஷியோகர் அண்ட் மராஸ்மஸ். ஸோ இந்த ரெண்டு டிசீஸும் வந்து எதனால் கிரியேட் ஆகுதுன்னா இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால் கிரியேட் ஆகக்கூடிய டிசீசஸ் தான் இந்த ரெண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் stunted growth, swelling of face, limbs and belly, diarrhea are the symptoms of dash disease. ஸோ அப்போ இந்த க்ரோத் வந்து அப்நார்மல் க்ரோத்தாக வந்து இருக்கிறது, அப்புறம் வந்து ஃபேஸ்லாம் பார்த்தோன்னா வீங்கி போன மாதிரி இருக்கும், லிம்ஸு பெல்லி எல்லாமே வந்து வீங்கி போயிருக்கும், டயரியாவாக வந்து போகும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து எந்த டிசீஸ்க்குரிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டிசீஸ்க்குரிய சிம்டம் பார்த்தோன்னா கவாஷியோகர் அப்படின்ற இந்த டிசீஸ்க்குரிய சிம்டம் தான் வந்து இது எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கின்னி அப்பியரன்ஸ், ஸ்லோ பாடி க்ரோத் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் டேஷ் டிசீஸ். ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு வந்து இந்த அப்பியரன்ஸ் பார்த்தோன்னா ஸ்கின்னி அப்பியரன்ஸாக வந்துருக்கும், அப்படியே தோலாக வந்திருக்கும், அதுக்கப்புறம் க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் வந்து க்ரோத் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து எந்த டிசீஸ்க்கு வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டிசீஸ்ன்னு பார்த்தோன்னா மராஸ்மஸ்ன்ற இந்த டிசீஸ்க்கு தான் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலாட்டியா, கிரிட்டினிசம் in child and goitry in adult and anemia are dash diseases. ஸோ அப்போ இந்த ரிக்கெட்ஸு, ஆஸ்டியோமலாட்டியா, கிரிட்டினிசம், அது சைல்டில் வந்து கிரிட்டினிசம், அடல்ட்டில் வந்து காய்ட்ரி, அனிமியா, ஸோ இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வந்து என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டிசீஸும் வந்து என்ன டிசீஸ்ன்னு பார்த்தோன்னா மினரல் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீஸ் தான். ஸோ அப்போ முன்னாடி பார்த்தது ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியான வரக்கூடிய டிசீஸ் வந்து கவாஷியோகர் அண்ட் மராஸ்மஸ். ஸோ இப்போ பார்க்குறது மினரல் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீசஸ் வந்து இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின் ரிக்கெட்ஸ் ஆர் காஸ்ட் டியூ டு டேஷ் டெஃபிஷியன்சி. ஸோ ரிக்கெட்ஸ் வந்து எந்த டெஃபிஷியன்சினால் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரிக்கெட்ஸ் வந்து எந்த டெஃபிஷியன்சினால் வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால தான் வந்து இந்த ரிக்கெட்ஸ் டிசீஸ் வந்து கிரியேட் ஆகுது. அடுத்து ஆஸ்டியோமலாட்டியா டிசீஸ் வந்து எந்த டெஃபிஷியன்சினால் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆஸ்டியோமலாட்டியான்ற டிசீசஸ் வந்து எதனால் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா எந்த மினரல் டெஃபிஷியன்சினாலனா பாஸ்பரஸ்ன்ற இந்த மினரல் டெஃபிஷியன்சினால தான் ஆஸ்டியோமலாட்டியா அப்படின்ற டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்த கொஸ்டின் கிரிட்டினிசம், அதாவது சைல்டில் வந்து கிரிட்டினிசம், இந்த டிசீஸ் வந்து எந்த டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சினால் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த மினரல் டெஃபிஷியன்சினால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அயோடினால தான் வந்து இந்த குழந்தைங்களில் வந்து கிரிட்டினிசம்ன்ற இந்த டெஃபிஷியன்சி வந்து அயோடின் டெஃபிஷியன்சி வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்த கொஸ்டின் காய்ட்ரி இன் அடல்ட். ஸோ அடல்ட்டில் வந்து காய்ட்ரி அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து எந்த மினரல் டெஃபிஷியன்சினால் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோன்னா அது வந்து அயோடினால். ஸோ அயோடினால் குழந்தைங்களுக்கு கிரிட்டினிசம் அப்படின்ற டிசீஸும் அடல்ட்டில் வந்து காய்ட்ரி அப்படின்ற இந்த டிசீஸும் வந்து கிரியேட் பண்ணுது அயோடின் கண்டென்ட். அயோடின் வந்து அயோடின் மினரல் வந்து டெஃபிஷியன்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அனிமியா ஆர் காஸ்ட் டியூ டு டேஷ் டெஃபிஷியன்சி. ஸோ அனிமியா அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து எந்த மினரல் டெஃபிஷியன்சினால் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா அயன் டெஃபிஷியன்சினால். அடுத்து ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் டேஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப், ஸோ எது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ப்ராப்பர் அமௌண்ட்டாக வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது தேவைப்படும்னு பார்த்தோன்னா ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்டு தான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த கொஸ்டின், ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹெல்த்தை பற்றியும் டிசீஸ் பற்றியும் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோப்ஸ்லாம் வந்து என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால எப்படி டிசீஸ்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு த மைக்ரோப்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டேஷ் மேஜர் குரூப்ஸ். அப்போ மைக்ரோப்ஸ் அப்படின்றது மைக்ரோப்ஸ் வந்து என்னென்னா 4 எத்தனை மேஜர் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மைக்ரோப்ஸை எத்தனை மேஜர் குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 4 மேஜர் குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ 4 மேஜர் குரூப்பாக வந்து பிரிச்சிருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து பாக்டீரியா, வைரஸ்,
புரோட்டோசோவா, ஃபங்கை. இது எல்லாமே வந்து என்னென்னா 4 மேஜர் குரூப் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ வந்து 4 முக்கியமான மைக்ரோப்ஸ்லாம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஆர் வெரி ஸ்மால் ப்ரோக்ரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ எது வந்து ரொம்ப ஸ்மாலான ப்ரோக்ரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப சின்ன ப்ரோக்ரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக்டீரியல் செல்ஸ் do not have dash. ஸோ அப்போ பாக்டீரியல் செல்ஸ்க்கு வந்து என்ன வந்து இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாக்டீரியல் செல்லுக்கு வந்து எது வந்து இருக்காதுன்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அடுத்த கொஸ்டின், பாக்டீரியல் செல்ஸ் do not have dash ஆர்கனல்ஸ். ஸோ பாக்டீரியல் செல்ஸுக்கு வந்து எந்த ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாக்டீரியல் செல்ஸ்க்கு வந்து எது வந்து இருக்காதுன்னு பார்த்தோன்னா மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஏன்னா அது வந்து சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுதான் வந்து சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம்னால தான் அதை வந்து எப்படின்னா ப்ரோகரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் கேன் எக்ஸிஸ்ட் எய்தர் as இண்டிபெண்ட் ஆர்கானிசம் ஆர் as பேரசைட். ஸோ அப்போ எது வந்து இண்டிபெண்ட் ஆர்கானிசமாகவும் வந்திருக்கும், இல்லைனா வந்து பேராசைட், அதாவது ஒட்டுண்ணி இன்னொரு ஆர்கானிசம் மேலே உயிர் வாழ்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அதோட எனர்ஜியெல்லாம் அப்டேக் பண்ணி அது வந்து உயிர் வாழும் அந்த இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே. ஸோ அது பேர் தான் பேராசைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இண்டிபெண்ட்டான ஆர்கானிசமாகவும் உயிர் வாழும், பேராசைட்டாகவும் உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா தான். பாக்டீரியா 2 மாதிரியாக வந்து உயிர் வாழும். அடுத்த கொஸ்டின், பாக்டீரியா இன்வெர்ட் டேஷ். ஸோ பாக்டீரியா வந்து எதை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பாக்டீரியா வந்து எதை வந்து அட்டாக் பண்ணுன்னு பார்த்தோன்னா டிஷ்யூஸை வந்து தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, டேஷ் ப்ரொடியூசஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட். ஸோ எது வந்து பஸ், அதாவது சலம் மாதிரி வந்துருக்கும்ல, ஸோ அதான் வந்து பஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல்லான வேஸ்ட்டு, அதை வந்து ஹார்ம்ஃபுல்லான வேஸ்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சலம் மாதிரி இருக்கிறத ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த பஸ்ஸை வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா பாக்டீரியா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த கொஸ்டின், இப்போ பாக்டீரியா பற்றி வந்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோபான பாக்டீரியா பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து செகண்ட் மைக்ரோப் பற்றி செகண்ட் மைக்ரோபான வைரஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். டேஷ் இஸ் அன் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட். ஸோ எது வந்து இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்னு பார்த்தோன்னா வைரஸ். ஸோ வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய ஒரு ஏஜென்ட். அடுத்த கொஸ்டின், டேஷ் டிப்பிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல் இன் அ ப்ரோட்டீன் கோட். ஸோ அப்போ எது வந்து ப்ரோட்டீன் கோட் வந்திருக்கும், அதுக்குள்ளே பார்த்தோன்னா நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எதில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அது எதுலன்னு பார்த்தோன்னா வைரஸில் தான் வந்து அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ப்ரோட்டீன் கோட்டு, ஸோ நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல் வந்துருக்கும், அதை சுற்றி ப்ரோட்டீன் கோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், டேஷ் ரிப்ளிகேட்ஸ் ஒன்லி இன்சைட் த செல்ஸ் ஆஃப் அதர் லிவிங் ஆர்கானிசம். அப்போ எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ரெப்ளிகேட் பல மடங்காக பெருக்கிறது வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தோன்னா மற்ற லிவிங் ஆர்கானிசத்தோட செல்ஸுக்குள்ளே போய் பல மடங்காக வந்து அந்த இப்போ ஒரு பர்சன் வந்துருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கூட செல்ஸுக்குள்ளே போய் பல மடங்காக வந்து பெருகும். ஸோ அந்த மாதிரியான மைக்ரோப் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா வைரஸ் தான். ஸோ வைரஸ் தான் வந்து ஒரு பர்சனோட செல்ஸ்குள்ளே போய் அந்த செல்ஸுக்குள்ளே பல மடங்காக வந்து பெருகும். அடுத்த கொஸ்டின், டேஷ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் லைக் பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அப்போ எந்த டைப் ஆஃப் மைக்ரோப் வந்து எந்த டைப் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம் எதாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து எந்த மைக்ரோப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா வைரஸ்க்கு தான் அந்த மாதிரியான எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், டேஷ் இன்வெர்ட் லிவிங் நார்மல் செல்ஸ் அண்ட் யூஸ் தேர் செல் மிஷினரி டு மல்டிப்ளை. ஸோ அப்போ எந்த மைக்ரோப் வந்து நார்மலாக லிவிங் செல்ஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த லிவிங் செல்ஸை போய் அட்டாக் பண்ணி அதுலேருந்து தான் வந்து மல்டிப்ளை பண்ணும். அதை அந்த லிவிங் செல்லை வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அதோட செல் மிஷினரிஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி அதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வைரஸாக வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது எதுக்கு அந்த பவர் இருக்குன்னு பார்த்தோன்னா வைரஸ்க்கு அந்த பவர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின், வைரஸ் கேன் கில், டேமேஜ் ஆர் சேஞ்ச் த செல் அண்ட் மேக் யூ டேஷ். ஸோ அப்போ வைரஸ்க்கு வந்து என்ன பவர் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த செல்லை வந்து கில் பண்ணும்,
டேமேஜ் பண்ணும், இல்லைனா வந்து அந்த செல்லையே வந்து மாற்றிடும், வைரஸாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது. ஸோ மாற்றி அந்த பர்சனை வந்து சிக்காக்கிடும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வைரஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ரொம்ப எல்லாத்தையும் இந்த செல்லவே வந்து நல்ல செல்லவே வந்து கெட்ட செல்லாக வைரல் செல்லாக வந்து மாற்றக்கூடிய பவர் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த மைக்ரோபான வைரஸ் பற்றின கொஸ்டின்ஸு. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்டெப்த்தான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்டெப்த்தான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தம் 76 கொஷின்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ யூ நோ கொஷின்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ரோட்டீனில் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா சோயாபீன்ஸ் தான். ஸோ சோயாபீன்ஸ் தான் வந்து ஹைலி ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், கூஸ்பெரிஸ் கண்டெயின் நியர்லி 20 times விட்டமின் சி தென் ஆரஞ்ச். ஸோ அப்போ கூஸ்பெரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, நெல்லிக்காய் இருக்குல்ல, ஸோ அதான் வந்து கூஸ்பெரி. ஸோ அப்போ அந்த கூஸ்பெரியில் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சை கம்பேர் பண்ணும் போது விட்டமின் சி வந்து 20 மடங்கு வந்து அதிகமாக இந்த கூஸ்பெரி நெல்லிக்காயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து இருக்குல்ல, ஸோ வந்து இந்த வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த லோஷன் வந்து போடுவாங்க. ஸோ அப்போ அந்த சன்ஸ்க்ரீன் லோஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம பாடியில் வந்து அப்ளை பண்ணும் போது ஸ்கின் வந்து சன்லைட்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த விட்டமின் டி வந்து இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுறதுனால அந்த ஸ்கின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் டி வந்து அது சன்லைட் மூலமாக தானாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் விட்டமின் டியை. அது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து அப்ளை பண்ணிடுறதுனால அந்த விட்டமின் டியை வந்து ஸ்கின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ வந்து 95% வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் வந்து போயிடுது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், ஸோ அப்போ 80% ஆஃப் மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்றது என்னென்னா முருங்கைக்கீரை இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 80% ஆஃப் முருங்கைக்கீரை வந்து எங்கே வந்து வேர்ல்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ அதில் மேஜராக இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த முருங்கைக்கீரை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், மொரிங்கா லீவ்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ அப்போ இந்த முருங்கைக்கீரையில் வந்து என்னெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுன்னு பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஒபிசிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சில்ட்ரனோட லெவல் வந்து ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சைனா வேர்ல்டு லெவலில் சைனாவுக்கு அடுத்து இந்தியா வந்து ஒபிசிட்டியில் சில்ட்ரன்ஸ் வந்து ஒபிசிட்டியோட வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அது இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ சைனாவுக்கு அடுத்து வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து செகண்டு. இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒபிசிட்டியோட பிறந்திருக்க கண்ட்ரியில் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து சைனா வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடியில் வந்து என்ன சொல்கிறோன்னா 14.4 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸஸ் வெயிட்டோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஒபிசிட்டி. ஸோ நார்மலாக அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இல்லாமல் எக்ஸஸ் வெயிட்டாக வந்திருக்காங்க. ஸோ அதில் இந்தியா வந்து செகண்ட் லெவலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், டிசீஸ் இஸ் அ டெஃபினைட் பேத்தலஜிக்கல் ப்ராசஸ் ஹேவிங் எ கேரக்டரிஸ்டிக் செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ அப்போ டிசீஸ் அப்படின்றத வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பேத்தலஜிக்கல் டெஃபினைட்டான ஒரு பேத்தலஜிக்கல் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இந்த டிசீஸ்க்கு வந்து வச்சுருக்குது. அடுத்த கொஸ்டின், அப்போ டிசீஸ்ன்றதை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ டிஸார்டர் அப்படின்றது என்னென்னா டிஸார்டர் இஸ் அ டிரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மலிட்டி இன் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ டிஸார்டர் அப்படின்றது நம்ம பாடி ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதை டிஸார்டர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அடுத்து, ஸோ எந்த வைரஸில் வந்து டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ வந்து எந்த வைரஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த வைரஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து டூ யூ நோ கொஷின்ஸ். அடுத்து இப்போ வந்து அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அவர் பாடி நீட்ஸ் டேஷ் ஃபார் மசில் பில்டிங். ஸோ மசில்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு வந்து என்ன வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன தேவைன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. அடுத்த கொஸ்டின், ஸ்கர்வி இஸ் காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் டேஷஸ். அப்போ ஸ்கர்வி அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து எந்த டெஃபிஷியன்சினால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோன்னா விட்டமின் சினால். அடுத்த கொஸ்டின், கால்சியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். ஸோ கால்சியம் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மினரல்ஸோட எக்ஸாம்பிள் தான் வந்து கால்சியம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் டேஷ் ஆர்கானிசம். பாக்டீரியாலாம் வந்து என்னென்னா வெரி ஸ்மாலாக இருக்கக்கூடிய என்ன ஆர்கானிசம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா ப்ரோகரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். நெக்ஸ்ட்டு மால் நியூட்ரிஷன் லீட்ஸ் டு, ஸோ மால் நியூட்ரிஷனால் என்ன வந்து நடக்கும்னு பார்த்தோன்னா டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து கிரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் அயோடின் டெஃபிஷியன்சி லீட் டு டேஷ் இன் அடல்ட்ஸ். ஸோ அடல்ட்ஸில் வந்து அயோடின் டெஃபிஷியன்சி வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா கோய்ட்ரின்ற டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் விட்டமின் டி டெஃபிஷியன்சி காசஸ். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் வந்து என்ன வந்து ஃபார்ம் ஆகுது, என்ன டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ரிக்கெட்ஸ்ன்ற டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்த கொஸ்டின் டைஃபாய்டு இஸ் டிரான்ஸ்மிட்டட் டியூ டு கண்டாமினேஷன் ஆஃப் டேஷ் அண்ட் வாட்டர். ஸோ அப்போ டைஃபாய்டுன்ற இந்த டிசீஸ் வந்து எந்த கண்டாமினேஷனால் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃபுட்டாலேயும் வாட்டர்னாலேயும் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா இஸ் அ டேஷ் வைரஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றதுனா வைரல் டிசீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ விட்டமின் ஏ அப்படின்றது என்னென்னா அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து நைட் பிளைண்ட்னஸ்ஸு. விட்டமின் பிக்கு வந்து பெரிபெரி, விட்டமின் சிக்கு வந்து ஸ்கர்பி, விட்டமின் டிக்கு வந்து ரிக்கெட்ஸ், விட்டமின் இக்கு வந்து ஸ்டெரிலிட்டி. ஸோ இதுதான் வந்து கரெக்டான மேட்ச். ஸோ இது வந்து அந்த 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் ஹைஜீனோட புக் பேக் கொஷின்ஸ். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்ற இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் டாபிக் எல்லாத்தையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ டூ யூ நோ கொஷின்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பயாலஜியில் அடுத்த யூனிட்டோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.